ஏமா இங்க நடத்தக்கூடாதுமா நைட் கலெக்டரேட் அனுமதி இருக்கா? திருப்பூரில் திருச்சபைக்குள் புகுந்து சமூக விரோதிகள் அராஜகம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் ஒரு சிறிய அளவிலான கட்டிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த அங்குள்ள சிலரை மிரட்டும் நோக்கில் கட்டிடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களின் ஜபத்தினை நிறுத்தி இங்கே ஆராதனை நடைபெறக்கூடாது என்றும் அனுமதி வாங்கியுள்ளீர்களா என்றும் அங்கு கூடியிருந்த 10க்கும் குறைவான மக்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏமா இங்க நடத்தக்கூடாதுமா மைக் செட் வச்சுட்டு எதுக்கு ஜெபம் நடத்திட்டு மைக் செட் எல்லாம் வைக்கல. நாங்க பாடுறது அது வந்து கீபோர்டுங்க. கலெக்டரேட் ஆர்டர் இருக்கா? கலெக்டரேட் ஆர்டர் இருக்கா? அனுமதி இருக்கா? கலெக்டரேட் அனுமதி இருக்கா? கலெக்டரேட் அனுமதி இருக்கா? இருக்கு. இப்ப இல்ல. எங்க இப்ப இல்லாம எங்க வச்சு எங்க தலைமை வாங்கி கொடுங்க. வாங்கிட்டு வாங்க போங்க. வாங்கிட்டு வந்து நடத்துங்க. அதுக்கு முன்னாடி நடத்த கூடாது. எல்லாம் கிளம்பும் போதுல. எல்லாம் கிளம்பும். அவர் எதுக்கு வரணும் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? எடுக்கிட்டீங்க. ஒண்ணும் தப்பு இல்லங்க. நீங்க வீடியோ எடுத்து நானும் எடுக்கறால. சரி இப்போ என்ன? நான் கீபோர்டு போடல, ஒண்ணுமே போடல. நாங்க அமைதியா நாங்க எங்களோட உரிமைக்கு நாங்க ஜெபம் பண்றோம். நடத்துங்க. இது நாங்க எங்க வாடகை கொடுத்து நாங்க எடுத்துக்கறோங்க. வாடகை கொடுத்து என்ன வேணா பண்ணுவீங்களா? நாங்க வாடகை கொடுத்து நாங்க எடுத்துக்கறோம். அவ்வளவுதான். நாங்க என்ன பண்றோம்? அப்படி என்ன பண்றோம்? இல்ல நாங்க அப்படி என்ன தப்பு பண்றோமா? இல்லையே. நாங்க நடத்துறோம். நாங்க பண்ணிக்க. நீங்க கோயில்ல உட்கார்ந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க கைத்தமலையில. நான் கொடுக்கவே இல்லையே. எங்க பேர் தான் நாங்க கொடுத்தோமா? நாங்கள அந்த கைத்தமலை பக்கம்லாம் நாங்க வர்றது இல்ல. வேண்டாம். ஆமா நடத்துறதுல கொடுங்க. சரி விடுங்க, நாங்க பாத்துக்கறோம். ஒழுங்கா சொல்லணும் உங்களுக்கு. சரி விடுங்க. இங்க பாருங்க. வெளிய வாங்க. வெளிய கூட போடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. போட கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. போட கூடாது. நீங்க அது எங்களோட உரிமை. எங்களை அனுமதி இல்லாம நீங்க உள்ள வரது தப்பு தெரியுமா? நீங்க அனுமதி இல்லாம நடத்துறீங்க. எங்க அனுமதி இல்லாம நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரது தப்பு. வீடு தானே இது? ஆமா. இதுக்கு பிறகு அனுமதி அது வீடு தான். நாங்க எங்க ஸ்டே வீட்ல என்ன வேணா நாங்க பண்ணுவோம். அனுமதி அது தெரியும். என்ன அனுமதி வேணும்? புறம்பான செயல் தெரியுமா? அது இல்லையே. நாங்க சொந்த வீட்ல எங்க வீடுகளில் ஜெபிப்பதற்கு நீதிமன்றம் பல்வேறு விதங்களில் அனுமதி அளித்திருந்த போதிலும் இதுபோன்ற சமூக விரோதிகள் பாமர மக்களை மிரட்டுவதும் சிறு சிறு ஆராதனை கூடங்களை மூடுவதும் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது. இந்த பிரச்சனை தொடர்பாக காவல்துறையில் சமரசம் பேசி அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளது. இத்தகைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழாமல் இருக்க சமரசம் தீர்வு அல்ல, சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பு கிறிஸ்தவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.